மட்டக்களப்பில் சிஐடி கைது செய்த இனிய பாரதியின் சகா 7 மணி நேர விசாரணையின் பின்னர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். சிஐடியினரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட இனிய பாரதியின் சகாவான பாலசுந்தரம் என்பவரை சுமார் 7 மணித்தியால விசாரணையின் பின்னர் சிஐடியினர் விடுதலை செய்துள்ளதாக கைது செய்யப்பட்டவரின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஜூலை 6ஆம் தேதி அம்பாறை திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் உட்பட 2005 மற்றும் 2008க்கு இடையில் கிழக்கு மாகாணத்தில் நடந்த கொலைகள், கடத்தல்கள், காணாமல் போதல், துப்பாக்கிகளை பயன்படுத்துதல், சித்திரவதை கூடங்களை நடாத்துதல், மிரட்டி பணம் பறிதல் போன்ற சம்பவங்களுடன் தொடர்புடைய இனிய பாரதி என்று அழைக்கப்படும் புஷ்பகுமார், அவரது சகாவான சசிதரன் தவசீலன் ஆகியோரை குற்ற விசாரணை பிரிவினர் கைது செய்துள்ளனர். இதனை அடுத்து இவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் இனிய பாரதியுடன் சேர்ந்து இயங்கி வந்து வரும் அவரின் சகாவான களுவங்கேணியைச் சேர்ந்த பாலச்சந்திரன் என்பவரை அவரது வீட்டில் வைத்து குற்ற விசாரணை பிரிவில் கைதும் செய்துள்ளனர். இதனை அடுத்து அவரை கொண்டு சென்று சுமார் 7 மணித்தியால தொடர் விசாரணையின் பின்னர் இரவு 9 மணிக்கு விடுவித்துள்ளனர். அதேவேளை மட்டக்களப்பில் பிள்ளையானின் சகாவான சின்னத்தம்பி என அழைக்கப்படும் பூவாலப்பிள்ளை என்பவர் குற்ற விசாரணை பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளார்.